நம்முடைய மைய வசனத்தை வாசிக்கலாம். அவர்களில் சீப்புருத்தீவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே கூட பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். இந்த வசனத்தை குறித்து நாம் ஆழமாக இன்றைக்கு தியானிக்க போகிறோம். உங்களுடைய கைகளிலே ஒரு சின்ன நோட்ஸ், அதாவது கையேடு நான் கொடுத்திருக்கிறேன். திடீரென்று நேற்று இரவு 10 மணிக்கு தான் இந்த நோட்ஸை எழுத வேண்டும் என்று ஏவுதலே வந்தது. ஆகவே ரொம்ப குறுகிய நேரத்திலே எழுதப்பட்டதினால் அதில் இருக்கிற எழுத்து பிழைகள், ஒற்று பிழைகளை பொருட்படுத்தாமல் ஆவியானவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியத்தை கவனம் செலுத்த நமக்கு அவர் உதவுவாராக. இந்த 2 வசனங்களுக்காக நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா. கர்த்தாவே, இந்த அருமையான காலை நேரத்திலையும் தேவனே, நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று இந்த இடத்திலே எழுதியிருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களாக உம்முடைய வசனத்தை, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு அதன் மூலமாக சரீரத்திலேயும் ஆவியிலேயும் பலப்பட கர்த்தரைகளுக்கு கிருபை பாராட்டுவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் கடந்த முறை புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒவ்வொரு புத்தகமாக தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் லூக்கா சுவிசேஷத்திலிருந்து ஓமைகளை, மார்க்கு சுவிசேஷத்திலிருந்து அற்புதங்களை, மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து அவர்களுக்குள் நடந்த உரையாடலை, அதன் பின்பு யோவான் சுவிசேஷத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த அந்த ஜெபத்தை என்று 4 வித்தியாசமான கோலங்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்தார் என்பதை எல்லாம் நாம் தியானித்தோம். இன்றைக்கு அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தில், அதாவது நம்முடைய வேத புத்தகத்திலே 5வது புத்தகமாக அமைந்திருக்கிற இந்த அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்திலே இருந்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். சபை எப்படிப்பட்டது? கிறிஸ்துவுக்குள் ஸ்தாபிக்கப்பட்ட, ஸ்திரப்பட்ட, திடப்படுத்தப்பட்டதான சபை. அந்த சபையில் இருக்கிற குடும்பங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் அந்தியோகியா என்கிற சபையை முன்மாதிரியாக வைத்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு முதல் ஆராதனையிலே நமக்காக வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த சகோதரர் ஒரு வார்த்தை சொன்னார். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து தம்முடைய ஜீவனை கொடுத்தது நம்மை மீட்பதற்காகத்தான். அப்படி மீட்ட இந்த ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் எங்கே சேர்த்து கொண்டு வந்தார்? சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சபை என்பது தேவனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடியதான ஒரு தெய்வீக திட்டம். இந்த தெய்வீக திட்டம் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே இருந்தது. ஆகவே தான் சபை என்பது மிக முக்கியமானது. கடந்த 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக எத்தனையோ ஸ்தாபனங்கள் வந்திருக்கலாம், போயிருக்கலாம், எத்தனையோ சங்கங்கள் தோன்றியிருக்கலாம், மறைந்திருக்கலாம். ஆனால் இந்த 2000 ஆண்டுகளாகவும் ஒரே ஒரு ஸ்தாபனம் தான், ஒரே ஒரு காரியம்தான், ஒரே ஒரு சங்கம்தான் கலைக்கப்படாமல் இன்னும் அதிகமாக பெருகிக் கொண்டே போகிறது என்றால் அது ஒரே ஒரு ஸ்தாபனம். என்ன? சபை. இந்த சபையை கர்த்தர் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்தார் என்று பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் நடபடிகளிலே நமக்கு திருவுளம் பற்றுகிறார். அப்படிப்பட்ட சபை எதனால் ஆனது என்று நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் அந்த சபை குடும்பங்களால் ஆனது. சபை என்றால் அநேக வியாக்கியானங்களை சொல்லலாம், விசுவாசிக்கப்பட்டவர்களின் கூட்டம், இப்படி என்ற பல காரியங்களை சொல்லலாம். ஆனால் நான் எப்பொழுதுமே நினைக்கிறது என்னவென்றால் சபை என்றால் ஒரு குடும்பங்களின் குடும்பம். The church is the family of families அப்படிதான் சொல்ல வேண்டும். அநேக குடும்பங்கள் சேர்ந்து வந்திருக்கிற ஒரே குடும்பம் தான் சபை. அதற்கு தலையாக இருக்கிறவர் யார்? கிறிஸ்துவே அதற்கு தலையாக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. இப்படிப்பட்டதான அற்புதமான ஒரு சபையிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார் என்பதனாலே நாம் எத்தனை பாக்கியம் ஸ்லாக்கியம் நிறைந்து பெற்ற ஜனங்கள் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எப்படி ஸ்லாக்கியம் பெற்ற ஜனங்களாக நாம் இருக்கிறோம் என்பதை தான் இந்த நாளிலே நான் உங்களுக்கு விவரித்து காண்பிக்க விரும்புகிறேன். இங்கே அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரத்திற்கு நாம் வரும் பொழுது ஒரு சபையை குறித்து பார்க்கிறோம். அந்த சபையினுடைய பேர் என்ன? அந்தியோகியா என்கிறதான ஒரு சபை. அந்தியோகியா என்கிறதான பட்டணத்திலே நிறுவப்பட்ட சபை. ஆகவே அதற்கு பேர் என்ன? அந்தியோகியா சபை என்று சொல்லிவிட்டார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
அவர் பரமேறி செல்லுவதற்கு முன்பதாக சீஷர்களிடத்திற்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 8வது வசனத்துல என்ன சொன்னார்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமேரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை அவர்களுக்கு தந்தார். இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து சீஷர்கள் எருசலேமிலே காத்திருந்த போது அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே பெந்தேகோஸ்தே நாளிலே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பல பல பாஷைகளை பேசி தேவன் அவர்களுக்கு அருளினதான அந்த ரட்சிப்பை அநேக ஜனங்களுக்கு அவர்கள் தெரிவித்தார்கள். அப்படி அவர்கள் தெரிவித்ததினாலே ஏறக்குறைய 2 அதிகாரம் 41வது வசனத்திலே 3000 பேர் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். பின்பு 3 அதிகாரம் 4 அதிகாரங்களிலே பேதுருவும் யோவானும் இணைந்து எருசலேம் நகரத்திலே அநேக சுவிசேஷ காரியங்களை அவர்கள் செய்தார்கள். அற்புதங்கள் அடையாளங்களை நடத்தினார்கள். தேவாலயத்தை சுற்றி அவர்களுடைய சுவிசேஷ ஊழியங்கள் இருந்தது என்பதை பார்க்கிறோம். அதன் விளைவாக 4 அதிகாரம் 4 இல்லைன்னா 5 வசனம் என்று நினைக்கிறேன், அதிலே பார்க்கிறோம் ஏறக்குறைய 5000 பேர் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். பின்பு 6 அதிகாரத்திலே சபைக்குள்ளாக சில பிரச்சனைகள் வருகிறது. ஒன்று காணிக்கையை மறைத்து வைத்ததினால் வந்த பிரச்சனை, இன்னொன்று அங்கே பார்க்கிறோம் அவர்கள் ஒருவருக்கொருவர் பந்தி விசாரிப்பிலே அவர்களுக்கு வந்த பிரச்சனை என்று 2 விதமான பிரச்சனைகள் உள்ளுக்குள் இருந்து வருகிறது. அதை அவர்கள் சரி செய்ய முயற்சிக்கிறார்கள். பின்பு பார்த்தால் வெளியிலிருந்து பிரச்சனை வருகிறது. 7 அதிகாரத்திலே ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படுகிறார். இப்படி 7 அதிகாரத்திலே ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்பட்ட பொழுது அதுல 8 அதிகாரத்திற்கு வாருங்கள். 8 அதிகாரத்தின் முதலில் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. இப்பொழுது நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் அந்த காலத்திலே இருந்த ஒரே சபை என்னதுதான்? இந்த 8 அதிகாரம் வரைக்கும் என்ன சபை மட்டும்தான் இருந்தது? எருசலேம்ல மட்டும்தான் சபை இருந்தது. வேறு இடங்களிலே சபைகள் ஸ்தாபிக்கப்படவில்லை. எல்லோருமே எருசலேமிலேயே காத்திருந்தார்கள். ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்? யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். ஆனால் அதற்கு முன்பு என்ன சொன்னார்? எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னதினால் அவர்கள் அங்கேயே காத்திருந்து அங்கேயே சபையையும் ஸ்தாபித்து அதை விட்டு வெளியே போகாமல் இருந்து விட்டார்கள். இங்கே எருசலேம் சபைக்கு ஒரு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. இந்த துன்பத்தினால் அப்போஸ்தலர் தவிர, அந்த 12 சீஷர்கள் தவிர மற்ற யாவரும் வேறு இடங்களுக்கு சிதறடிக்கப்படுகிறார்கள். வேறு இடங்களுக்கு சிதறடிக்கப்படுகிறார்கள். அதிலேதான் பாருங்கள் 3வது வசனத்திலே சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போட்டு வைத்து சபையை பாலாக்கி கொண்டிருந்தான். இப்படியாக எருசலேம் சபை மிகுந்த துன்பத்தில் துயரத்தில் இருக்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் மாத்திரம் எங்க இருந்துட்டாங்க? எருசலேமில் இருந்துட்டாங்க. மற்றவர்கள் சிதறி போனார்கள். எங்கே சிதறி போனார்கள் என்றால் யூதேயா சமாரியா போன்ற தேசங்களுக்கு சிதறி போனார்கள். கொஞ்சம் அடுத்த மாவட்டங்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், அப்படிப்பட்ட இடங்களுக்கு சிதறி போனார்கள். இப்படி சிதறி போனவர்கள் தான் 11 அதிகாரத்திற்கு நாம் வருகிறோம். 11 அதிகாரத்துக்கு வாருங்கள். இப்படி சிதறி போனவர்கள் தான் 19வது வசனத்தை பாருங்கள். 11 அதிகாரத்துல ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறடிக்கப்பட்டவர்கள். ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவம் என்பதை நம்ம 8 அதிகாரத்திலே பார்த்தோம் இல்லையா? இதிலே சிதறடிக்கப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறியாமல் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. சிதறிக்கப்பட்டு விட்டார்கள். குடும்பங்களை இழந்து விட்டார்கள், வியாபாரத்தை இழந்து விட்டார்கள், தொழிலை இழந்து விட்டார்கள். ஆனாலும் கூட அவர்கள் ஒரு காரியத்தை செய்தார்கள். என்ன செய்தார்கள்? சுற்றி திரிந்த இடத்திலெல்லாம் தேவ வசனத்தை, சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே வந்தார்கள். ஆனால் யாருக்கு தான் அறிவித்தார்கள்? யூதர்களை தவிர வேறு யாருக்கும் அவர்கள் அறிவிக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் நினைத்து விட்டார்கள் இந்த சுவிசேஷம் யூதர்களுக்கானது, இஸ்ரவேலர்களுக்கானது என்று நினைத்து விட்டார்கள். ஆனால் அதே அப்போஸ்தலர் நடபடிகளின் 10 அதிகாரத்திலே 34வது வசனத்திலே பாருங்கள். அங்கே கர்த்தர் பேதுருவுக்கு கொர்நேலியுவின் வீட்டிலே ஒரு வெளிப்பாட்டை தருகிறார். என்ன வெளிப்பாட்டை தருகிறார்? அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்தினாலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறோம் என்று சொன்னார். இப்படியாக கொர்நேலியு மூலமாக புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் வந்தது. யூதர்கள் அல்லாதவர்களுக்கு முதலாவதாக சுவிசேஷம் வந்தது. அப்படித்தான் 20வது வசனத்திலே என்ன பார்க்கிறோம்? அவர்களில் அந்த சிதறி போனார்கள் இல்லையா,
அந்த சிதறி போனவர்களில் யாரெல்லாம் பாருங்கள், சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர். சீப்புரு தீவு என்றால் மத்திய திரைக்கடலிலே இருக்கக்கூடியதான ஒரு ஊர். அந்த பின்னால் இருக்கிற மேப்ல பார்த்தீர்கள் என்றால் தெரியும், ஒரு தீவு. சிரேனே என்றால் வட ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடியதான ஒரு ஊர். அப்போ மத்திய திரைக்கடல் பகுதியில் வாழக்கூடிய மனிதர்கள், அந்த இனத்தவர்கள். இப்ப யாரு? சிரேனே ஊர அப்படின்னா கருப்பு இனத்தவர்கள், வட ஆப்பிரிக்கா நாடுகளை சேர்ந்தவர்கள். இவர்கள் இருவரும் என்ன பண்றாங்க? சிலர் எங்க வந்தாங்க? அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து, இந்த 11ஆம் அதிகாரம் 20வது வசனம் தான் இந்த முழு புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு திருப்பு முனை வசனம் என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் இந்த 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் தான் கர்த்தர் யூதர்களை தாண்டி புறஜாதியாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ரட்சிக்கப்படுகிறார்கள், அந்த ரட்சிப்பின் வாசலை கர்த்தர் புறஜாதிகளுக்கு திறந்து தந்தார் என்பதை அந்த 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் தான் நான் பார்க்கலாம். 10வது அதிகாரத்திலே கொர்நேலியு ரட்சிக்கப்படுகிறார், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அது ஒரு மனிதனுடைய ரட்சிப்பு, ஒரு வீட்டினுடைய ரட்சிப்பு. ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு மிகப்பெரிய சபையை, இந்த உலகத்திலே தாக்கம் ஏற்படுத்தின ஒரு மிகப்பெரிய ஒரு உபதேசத்தை கொண்டு வந்த ஒரு சபையை இந்த 10ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே கர்த்தர் ஸ்தாபிக்கிறார். அங்கே பாருங்கள், அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து யாருடனே பேசினார்கள்? யூதர்கள்ட்ட பேசினாங்க, கிரேக்கருடனே பேசினார்கள். இப்பொழுது நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும், இந்த அந்தியோகியா பட்டணம் என்றால் என்ன என்று நாம் சிந்திக்க வேண்டும். அந்தியோகியா பட்டணம் என்பது சிரியா நாட்டினுடைய தலைநகரமாக அந்த காலத்திலே இருந்தது. இந்த அந்தியோகியா பட்டணத்தில் இருந்துதான் மலபார் கரைக்கு சிரியா ஆர்த்தடாக்ஸ் சர்ச் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள், சிரியன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். கேரளா மாநிலத்திலே அதிகமாக இருக்கிறது சபை. முன்பதாக யார் வந்தா? நம்முடைய இந்தியாவுக்கு தோமா வந்து சில சபைகளை 52ஆம் ஆண்டிலே நிறுவிச்சு போன பிறகு, முதல் நூற்றாண்டு இல்லைன்னா 2வது நூற்றாண்டின் ஆரம்பத்திலே சிரியன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சை பலப்படுத்துவதற்காக அந்தியோகியாவிலிருந்து அனுப்பப்பட்டவர்கள் தான் இந்த சிரியன் ஆர்த்தடாக்ஸ். இப்பொழுது அவர்கள் மிகுந்த கலாச்சாரம் பாரம்பரியத்திற்குள்ளே வந்து விட்டார்கள். ஆனாலும் கூட அந்த காலத்திலே அவர்கள் தான் இந்த அந்தியோகியாவிலே நாம் பார்க்கிறோமே, இந்த அந்தியோகியிலிருந்து நம்முடைய இந்திய தேசத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள் இந்த சபையிலே இருந்தார்கள், இந்த சபையிலிருந்து தான் வந்தார்கள். ஆகவேதான் சொல்லுகிறேன், இந்த அந்தியோகியா சபை நமக்கு மிகவும் நெருக்கமான சபை. ஏனென்றால் இதுதான் புறஜாதிகள் மத்தியிலே நிறுவப்பட்ட முதல் சபை. ஏனென்றால் இதற்கு முன்பதாக இருந்த சபை என்ன சபை? எருசலேமில் இருந்த சபை. அது யூதர்கள் மத்தியிலே ஊழியத்தை நடப்பித்த சபை, யூதர்களை தவிர வேற ஒருவருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்காத சபை. ஆனால் இந்த சபை தான் முதலாக கிரேக்கர்களுடனே சிலர் பேசினார்கள். பேசினவர்கள் யார்? யோசித்து பாருங்கள், பேசினவர்கள் யார்? தற்செயலாக பேசினார்கள். அவர்கள் சுற்றி திரிந்து கொண்டிருந்தார்கள் இல்லையா, எங்கு போவது என்று தெரியவில்லை. சுற்றி திரிந்தவர்கள் தற்செயலாக பேசினார்கள். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட சில நேரங்களில் நாம் நடப்போம், சில காரியங்கள் தற்செயலாக நமக்கு நடக்கும். அதற்கு எந்த திட்டமிடுதலும் இருக்காது. திடீரென்று எந்த திட்டமும் இல்லாமல் திடீரென்று சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சம்பாஷிக்கும், சில காரியங்கள் நடக்கும். அந்த காரியங்களை நாம் நினைத்து பார்த்தால் சில நேரங்களிலே உண்மையாகவே கர்த்தருடைய கரம், நாம் கர்த்தருக்கென்று நம்மை ஒப்புவித்திருப்போமானால், கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்குமானால், அந்த தற்செயலான சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையின் மைய சம்பவமாக மாறும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. தற்செயலா சில காரியங்கள் நடந்திருக்கும். என்னுடைய வாழ்க்கையிலும் தற்செயலாக நான் ஒரு புத்தகத்தை எடுத்தேன். ஆனால் அந்த புத்தகத்தை எடுத்த சம்பவம் தான் நான் இன்றைக்கு என்னவாக இருக்கிறேன் என்பதையும், என்னுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கிறது என்பதையும் தீர்மானிக்கிற ஒரு மையமாக என்னுடைய வாழ்க்கையிலே மாறியது. யோசித்து பாருங்கள், தற்செயலாக காரியங்கள் நடக்கிறது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே பாருங்கள், அங்கே தாவீது ஒரு போர் சம்பவம் நடக்கக்கூடிய ஒரு போர்க்களத்துக்கு செல்லுகிறார். தற்செயலாக ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய தகப்பன் சொல்லுகிறார், தாவீதே நீ போய் உன்னுடைய சகோதரனை சந்தித்து அவர்களை விசாரித்து வா என்று. தற்செயலாக செல்லுகிறான். 17ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்திலே, அந்த 20வது வசனத்திற்கு பின்பு இருக்கக்கூடிய 4 புத்தகங்களில் மையமாக இருக்கிறது யார் தெரியுமா? தாவீது. தற்செயலாக நடக்கக்கூடிய சம்பவங்கள். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அதிலே சவுல் தற்செயலாக ஒரு ஊருக்கு செல்லுகிறார், கழுதையை தேடுகிறார். அப்பொழுது ஒருவேளை இந்த தீர்க்கதரிசி நமக்கு வழியை காண்பிக்க கூடுமோ என்று தன்னுடைய வேலைக்காரனிடத்திலே சொல்லுகிறார். அங்கே போய் சாமுவேலை பார்க்கிறார். 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தற்செயலாக நடந்த அந்த சம்பவம் அவருக்கு என்ன காரியத்தை உருவாக்கியது? அவர் இஸ்ரவேலின் ராஜாவாக 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வந்து விடுகிறார். பாருங்கள், தற்செயலாய் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய சம்பவங்கள். நீங்கள் நினைக்கலாம், தற்செயலாக நான் ஒரு மனிதனை பார்த்தேன்,
தற்செயலாக அவனிடத்திலே சுவிசேஷத்தை கூறினேன். நன்கு சிந்தியுங்கள். அந்த தற்செயலாக நீங்கள் கூறிய அந்த சுவிசேஷ சம்பவம் தான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையின் மைய சம்பவமாக மாறுகிறது. ஆகவேதான் நான் சொல்லுவேன், உங்களை உற்சாகப்படுத்துவேன், தற்செயலாக சுவிசேஷத்தை அறிவியுங்கள், சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இந்த சபை தற்செயலாக உருவான ஒரு சபை. 21வது வசனத்திலே பாருங்கள், கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது. தற்செயலாய் நாம் நடக்கக்கூடிய சில காரியங்களிலே பாருங்கள், யாருடைய கரம் இருக்கிறது? கர்த்தருடைய கரம். அதுவும் விசேஷமாக ரட்சிப்பின் காரியமாக இருந்தால் கர்த்தருடைய கரம் நிச்சயமாகவே இருக்கும். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அவர்கள் பஸ்கா பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். இன்னும் சில நேரத்திலே செங்கடலை கடக்க போகிறார்கள். அப்பொழுது மோசே அவர்களை பார்த்து சொல்லுகிறான், கர்த்தருடைய கரம் பலத்த விதமாய் உங்களை இப்பொழுது ரட்சித்திருக்கிறது, உங்களை அங்கிருந்து கொண்டு வந்திருக்கிறது என்று. கர்த்தருடைய கரம் பலத்த விதமாய், கர்த்தருடைய கையினால் நினைக்கிறேன் இல்லையா, கர்த்தருடைய கையினால் பலத்த விதமாய் நீங்கள் காப்பாற்றப்பட்டீர்கள் என்று அங்கே யாத்ராகமத்திலே 13ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அதிலே மாத்திரமல்ல, சங்கீதம் 136வது சங்கீதம் 12ஆம் வசனம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்திலே பாருங்கள், அங்கே கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று மீண்டும் மீண்டும் வரக்கூடிய அந்த சங்கீதத்திலே சொல்லுகிறார், அந்த இஸ்ரவேலின் நடுவிலிருந்து உங்களை ரட்சித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அவர் உங்களை அங்கிருந்து கொண்டு வந்தவரை, அவர்கள் நடுவிலிருந்து எடுத்து வந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. யோசுவா 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலும் அதை பார்க்கிறோம். அவர்கள் யோர்தான் நதியை கடந்து வந்த பொழுது, சகல ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் பலத்திருக்கிறது என்பதை அறியும்படிக்குத்தான் கர்த்தர் இந்த யோர்தான் நதியை பிளந்தார் என்று சொல்லுகிறார். இப்படி பல இடங்களிலே நாம் கர்த்தருடைய கரத்தை பார்க்க முடியும். ஆனால் பாருங்கள், இங்கே பாருங்கள், எப்பொழுதெல்லாம் வேதாகமத்திலே கர்த்தருடைய கரத்தை நீங்கள் பார்க்கிறீர்களோ அது 2 காரியத்துக்காகத்தான் இருக்கும். ஒன்று ரட்சிப்புக்காக, இல்லை என்றால் நியாய தீர்ப்புக்காக. கர்த்தருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையிலே, கர்த்தருடைய கரம் ரட்சிப்புக்காக இருக்குமானால், நம்முடைய சபைகளிலே கர்த்தருடைய கரம் ரட்சிப்புக்கு ஏதுவானதாக இருக்குமானால் என்ன நடக்கும் பாருங்கள்? அநேக ஜனங்கள், எத்தனை ஜனங்கள்? சொற்ப ஜனங்கள் என்று இல்லை, என்ன இருக்கிறது? அநேக ஜனங்கள். நாம் பார்த்தோம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலையும் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலையும் 3000 பேர் சேர்க்கப்பட்டார்கள், 5000 பேர் சேர்க்கப்பட்டார்கள் என்று எழுதிய லூக்காவுக்கு இங்கே எத்தனை பேர் சேர்க்கப்பட்டார்கள் என்று எழுத முடியவில்லை, எத்தனை பேர் என்று எண்ண முடியவில்லை. அன்றைக்கு அந்தியோகியா அந்த பட்டணத்திலே, அது ஒரு மிகப்பெரிய சர்வதேச பட்டணம். அந்த சர்வதேச பட்டணத்திலே 5 லட்சம் மக்கள் இருந்தார்கள். 5 லட்சம் என்பது ஒரு மிகப்பெரிய தொகை. முழு உலகத்திலேயும் இந்த அந்தியோகியா பட்டணம் தான் 3வது பெரிய பட்டணமாக இருந்தது. முதலாவதாக ரோமாபுரி பட்டணம் அதிக ஜனங்களை கொண்டது, 2வது அலெக்சாந்திரியா பட்டணம், அது அதிக ஜனங்களை கொண்டது. அதற்கு அப்பால், அதற்கு அடுத்ததாக இந்த அந்தியோகியா பட்டணம் தான் மிகப்பெரிய பட்டணம். 5 லட்சம் ஜனங்களை கொண்ட இந்த பட்டணம் இருந்தது. இதிலே கடல் மார்க்கமாகவும் இந்த பட்டணத்துக்கு வர முடியும். அந்த மேப்ல பார்த்தீங்கன்னா தெரியும். இதிலே தரை மார்க்கமாகவும் வர முடியும். ஆப்பிரிக்காவை, ஆசியாவை, ஐரோப்பாவை என்று 3 கண்டங்களையும் கடல் மார்க்கமாகவும் தரை மார்க்கமாகவும் இணைக்கிற ஒரு பட்டணம். பாருங்க, God chose a strategic place. ஒரு மையமான, ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்தலங்களை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். நான் நினைக்கிறேன், நாம் இருக்கக்கூடிய இந்த திருநெல்வேலி பட்டணமும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸ் இல்லையா? ஒரு மாவட்டத்தினுடைய தலைநகரம். எங்கு நீங்கள் திரும்பி பார்த்தாலும் ஜனக்கூட்டத்தின் நடுவிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பாருங்கள், கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது. கர்த்தருடைய கரம் இருந்ததினால் என்ன நடந்தது? அநேக ஜனங்கள் என்னானாங்க? விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். இந்த சுவிசேஷத்தை அறிவித்தவர்கள் யார்? யோசித்து பாருங்கள். அதுல யார் பேரும் போடல, யார் என்று தெரியாது, மிக பிரபலமானவர்கள் அல்ல, பேரிடப்படாதவர்கள். இந்த பேரிடப்படாதவர்கள் சொன்ன சுவிசேஷம். ஆகவேதான் 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இந்த சுவிசேஷத்தை நான் வசனத்தோடு மட்டுமல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் உங்களிடத்திலே நான் கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறார். எப்படி கொண்டு வந்தாரா? அந்த சுவிசேஷம் எப்படி வருகிறது? வசனத்தோடு மட்டுமல்ல, எப்படி வருகிறது? வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் கூட நிறைவாய் வருகிறது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இங்கே பாருங்கள், 21வது அதிகாரம் 20 வசனத்திலே நாம் பார்த்தோம், அநேகர் கூடினார்கள். இந்த செய்தி இப்பொழுது எங்கே சென்றது? அந்தியோகியா பட்டணத்திலே
சிலர் வந்தார்கள், சுவிசேஷத்தை அறிவித்தார்கள், அநேக ஜனங்கள் கர்த்தரை விசுவாசித்தார்கள், மனம் திரும்பினார்கள் என்று கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். விசுவாசித்தது மட்டும் போதாது, அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள்? கர்த்தரிடத்திலே திரும்பினார்கள். பாருங்கள், இந்த சபை முதலாவது பாயிண்ட், 8 பாயிண்ட் இருக்கு. முதலாவது பாயிண்ட், எப்படிப்பட்ட சபை? சுவிசேஷத்திலே அடித்தளம் இடப்பட்ட சபை. எபேசியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நினைக்கிறேன் வாசிக்கிறோம். எப்படி வாசிக்கிறோம்? இல்ல 1 கொரிந்தியரிலே வாசிக்கிறோம். போடப்பட்ட அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஒருவர் அஸ்திபாரத்தை ஒருவராலும் போடக்கூடாது என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள் என்று என்ன இருக்கிறது? சுவிசேஷம் என்று இருக்கிறது. இன்னொரு வார்த்தை என்ன இருக்கிறது? அவர்கள் எதை பிரசங்கித்தார்கள்? இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள். 20வது வசனத்துல பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த கிறிஸ்து நமக்கு மூலைக்கல்லா இருக்கிறார். அவரே நம்முடைய அஸ்திபாரமா இருக்கிறார். அந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்ட, அந்த சுவிசேஷத்தின் மேல் கட்டப்பட்ட ஒரு சபை. என்ன சபை? அந்தியோகியா சபை. இந்த சபையை குறித்து இப்பொழுது எருசலேமில் இருக்கிற சபை கேள்விப்படுகிறது. 2வது பாயிண்ட்டுக்கு வருகிறோம். இந்த சபை உபதேசத்தினால் திடப்படுத்தப்பட்ட சபை. சுவிசேஷத்தினால் அடித்தளமிடப்பட்ட சபை. ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. இப்பொழுது 2வது என்ன? உபதேசத்தினால் திடப்படுத்தப்பட்ட சபை. அவர்கள் சும்மா தூசியை தட்டி விடுகிறவர்களாக அல்ல, தூணை அசைக்கிறவர்களாக இருந்தார்கள். ஆகவேதான் நான் அப்படி சொல்கிறேன், அது உபதேசத்தினால் திடப்படுத்தப்பட்ட சபை. வேத வசனத்தினால் திடப்படுத்தப்பட்ட சபை தூணை அசைக்கிறதாக இருக்கும், தூசியை தட்டுகிற சபையாக இருக்காது. வாசிக்கலாம் 22வது வசனத்துல, எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படி பர்னபாவை அனுப்பினார்கள். இந்த சபை பெற்றுக்கொள்ளுகிற சபை. வெளியிலிருந்து ஒரு ஊழியர் வருகிறார், அந்த ஊழியரை என்ன பண்றாங்க? பெற்றுக்கொள்ளுகிறார். நாமும் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம், பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே இருக்கிறோம். தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றிருக்கிறோம், ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம், அன்பை பெற்றிருக்கிறோம், ஆதரவை பெற்றிருக்கிறோம், எத்தனையோ பாதுகாவல்களை பல நேரங்களிலே பெற்றிருக்கிறோம். அப்படியாக இந்த சபை பாருங்க, ஊழியரை பெற்றுக்கொள்ளுகிற சபை, நல்ல உபதேசங்களை, நல்ல வசனங்களை பெற்றுக்கொள்ளுகிற சபை. அங்கே பர்னபா வந்த பொழுது அந்த பர்னபாவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவன் அந்த சபையை பார்த்த பொழுது என்ன செஞ்சான் தெரியுமா? தேவனுடைய கிருபையை கண்டபோது, நல்ல தலைவன் இருக்கக்கூடிய சபை, பொறாமப்படல. வந்துட்டு, ஆஹா, நான் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன், சீப்புரு தீவான், எனக்கு தெரிந்த வேத வசனங்கள் அதிகம் இருக்கிறது, நான் கர்த்தருடைய வந்த பிறகு கர்த்தருடைய கிருபை இங்கே வந்திருந்தால் நல்லா இருக்குமே என்று அவன் நினைக்காமல், அங்கே வந்து தேவ கிருபையை அங்க கண்டபோது அவன் என்ன செஞ்சான்? சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் இருக்கும்படி எல்லோருக்கும் புத்தி சொன்னான். முதல் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். பர்னபா இங்க என்ன செய்தார்? வேத வசனத்தை குறித்து அவங்களுக்கு புத்தி சொல்லுகிறார். அடுத்த லெவலுக்கு வருது பாருங்க இந்த சபை. இப்படி அவன் புத்தி சொன்னதினால் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் இருக்கிறது, அப்புறம் பார்க்கலாம். நல்லவன், பரிசுத்தாவி. அவன் இப்படி புத்தி சொன்னதின் அடையாளமாக 24ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்கள். என்ன நடக்கிறது? அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய். எப்படி பாருங்க, சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது எத்தனை பேர் வந்தாங்க? முதல்லயும் இருக்கு பாருங்க. எத்தனாவது வசனம்? 21வது வசனத்துல, கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது. இப்பொழுது புத்தி சொன்ன பொழுது அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். They became members of the church. அந்த சபை திடப்படுத்தப்பட்டது. அதற்கு அடையாளம் என்ன? முதலாவது அடையாளம், அங்கே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்ட பொழுது கர்த்தருடைய கரம் இருந்தது. அவன் புத்தி சொல்லிய பொழுது கர்த்தருடைய கிருபை இருந்தது. இது எல்லாவற்றிற்கும் அடையாளமாக அநேக ஜனங்கள் என்ன பண்ணாங்க? சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலையும் இதேதான். நாம் கர்த்தருடைய வேதத்திலே, கர்த்தருடைய ஆலோசனைகளிலே, புத்தியிலே மன நிர்ணயமாய் நிலைத்திருப்போமானால் கர்த்தர் நம் மூலமாய் அநேக ஜனங்களை தம்முடைய சபையிலே சேர்ப்பார். அவர் நாம் இல்லாமலும் சேர்க்க முடியும். ஆனாலும் பாருங்கள், கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நம்மை அவருடைய சபையின், அவருடைய மந்தையில் சேராத ஆடுகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். பாருங்கள், அநேகர் வந்து சேர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சேர மட்டுவா செய்தார்கள், அவர்கள் வாழ்க்கை மறுரூபப்பட்டது. 3வது பாயிண்ட் பாருங்க. அந்த நல்ல சபை எப்படிப்பட்ட சபை? கிறிஸ்துவுக்குள் மறுரூபமாக்கப்பட்ட சபை. ஏனென்றால் அங்கே பாருங்கள், அவர்கள் 26வது வசனத்திலே, அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். யார் உபதேசம் பண்ணினார்கள்? சவுலும் பர்னபாவும்.
இங்க பாருங்க, பர்னபா அங்கே சுவிசேஷத்தை அறிவிக்கிறார், புத்தி சொல்லுகிறார். ஆனாலும் அவருக்குள்ளே ஒரு எண்ணம் வருகிறது. என்ன எண்ணம் வருகிறது? இன்னும் அதிகமான வசனத்தை போதிக்க யாராவது இருந்தால், அவர்களை இங்கே கூட்டி வந்தால் இவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்று அவர் நினைத்தார். அதனாலதான் அந்த வசனத்தில் அவரை குறித்து போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனுமாய் இருந்தான், ஆறுதலின் மகன் என்றெல்லாம் பர்னபாவை பாராட்டுகிறார்கள். அவன் எப்படியா? பவுலை தர்சுவிலே விட்டு வந்தோம் 3 வருடங்களுக்கு முன்பதாக. அவன் இப்பொழுது எங்கிருக்கிறான் என்று அவருக்கு தெரியாது. அங்க தர்சு பட்டணத்துக்கு போய் அவனை தேடி கண்டுபிடித்து கையோடே அழைத்து வந்து இங்கே வைத்து 1 வருட காலமாக அவர்கள் உபதேசம் பண்ணினார்கள். முதலாவது என்னது இருந்தது? பிரசங்கம், சுவிசேஷத்தை குறித்த பிரசங்கம் இருந்தது. வேத வசனத்தை குறித்து புத்தி சொன்னான் பர்னபா. இப்பொழுது பர்னபாவும் பவுலும் சேர்ந்து என்ன செய்தார்கள்? உபதேசம் செய்தார்கள். பல காரியங்கள் ஒரு சபையில் இருக்கிறது பாருங்கள். அப்பொழுது இந்த சபை திடப்படுத்தப்பட்ட சபையாக மாறினது. அதற்கு அடையாளம் என்னவென்றால், வெளியில் இருக்கிறவர்கள் என்ன செய்தார்கள்? இவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள். இவர்கள் வாழ்க்கை மாறினது. இவர்கள் வித்தியாசமானவர்களாக இருக்கிறார்களே என்று அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று கேலிதான் செய்தார்கள். நான் சொன்னேன், இந்த சபை பெற்றுக்கொண்ட சபை. எதை பெற்றுக்கொண்டது? பவுலை பெற்றுக்கொண்டது. அவனை பராமரிக்க வேண்டும், அவனுக்கு வீடு கொடுக்க வேண்டும், அவனுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும், உறங்க இடம் கொடுக்க வேண்டும். பர்னபாவை பெற்றுக்கொண்டது. அதன் பின்பு சீப்புரு தீவாரை பெற்றுக்கொண்டது. சிரேனா ஊரிலிருந்து வந்தவர்களை பெற்றுக்கொண்டது. இப்படி அனைவரையும் பெற்றுக்கொண்டு அந்த சபை தாங்கினது. நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக மாத்திரமல்ல, கொடுக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். இந்த சபை தாராளமாய் கொடுத்த சபை. அங்கே எருசலேமிலே பஞ்சம் வந்த பொழுது என்ன செய்தார்கள்? தாராளமாக அகபு என்பவன் தீர்க்க தரிசனம் சொன்னான், எருசலேமிலே பஞ்சம் வரப்போகிறது என்று. அதை கேட்ட பொழுது அந்த சபை மனப்பூர்வமாய் கொடுத்தது. 1 நாளாகமம் 29ஆம் வசனம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். தாவீது சொல்லுகிறார், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. எப்படி வருகிறது? யாராலே வருகிறது? உம்மாலே வருகிறது. எந்த மனுஷனையும் வல்லமைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்மாலே கூடும். ஆனாலும் கர்த்தாவே, நான் உமக்கு என்ன செய்வேன்? நான் உமக்கு செய்வதற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லி அங்கே தாவீது பாடுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 116 என்று நினைக்கிறேன். அதிலே கூட தாவீது சொல்லுகிறார், நீர் எனக்கு செய்த இந்த உபகாரங்களுக்கு, ஆடு மேய்க்கிறவனாகத்தான் நான் இருந்தேன், ஒன்றும் அறியாதவனாகத்தான் இருந்தேன், ஒருவராலும் கண்டுகொள்ளப்படாதவனாகத்தான் நான் இருந்தேன். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு செய்த இந்த உபகாரங்களுக்கு, என்ன உபகாரங்களுக்கு? அந்த மேய்ப்பனாய் இருந்தவனை இஸ்ரவேலின் ராஜாவாக மாற்றினார். அவனுக்கு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை, வெற்றிகளை, பொன்னை, வெள்ளியை என்று அள்ளி கொடுத்தார். இந்த உபகாரங்களுக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். கிடைத்தது, எனக்கு கிடைத்து விட்டது, நான் பெற்றுக்கொண்டேன் என்று அவர் நின்று விடாமல், நான் எண்ணத்தை செலுத்துவேன் ஆண்டவரே, உமக்கு எண்ணத்தை கொடுப்பேன் ஆண்டவரே என்று நினைக்கிறவராக இருந்தார். அடுத்த வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? நான் என் ரட்சிப்பின் பாத்திரத்தை கையிலே ஏந்தி கொண்டு உம்மை தொழுது கொள்ளுவேன், என்னை உமக்கு அர்ப்பணிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நாமும் யோசிக்க வேண்டும். நாம் கேட்கிறோம் ஒரு நல்ல வேலையை, நல்ல ஒரு சம்பளத்தை, நல்ல ஒரு மரியாதையை, இல்லை என்றால் நல்ல ஒரு செல்வாக்கை, இப்படி பல அதிகாரத்தை என்று பல விஷயங்களை நாம் கேட்கிறோம். அநேக நாட்களாக காத்திருக்கக்கூடியதான ஆசீர்வாதங்களை, எதிர்பார்ப்புகளை கேட்கிறோம். அதே நேரத்திலே நாம் சொல்ல வேண்டும், ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்தால் நீர் கொடுக்கிறதை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் பெருமைப்படுகிறார் நம்ம இடத்துல. ஆகவேதான் பாருங்கள், அந்தியோகிய சபை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, என்ன செய்தார்கள்? அநேகருக்கு கொடுத்தார்கள். அதை சொல்ல நேரமில்லை, ஆனால் நோட்ஸ் அதுக்கு தான், அப்புறமா வாசித்து பாருங்கள். அநேகருக்கு கொடுத்த ஒரு சபை, கர்த்தருடைய கரம் இருந்ததான சபை. அதன் பின்பு வாசிக்கிறோம், இந்த சபை மிக நல்ல தலைவர்களை கொண்ட சபை. 13ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம், நான் முடிந்தால் அதோடு முடித்து விடுகிறேன். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே யாரெல்லாம் இருக்கா பாருங்க? 5 பேர் இருக்கிறார்கள். யாரெல்லாம் இருக்கிறார்கள்? பர்னபாவும், நீகர் எனப்பட்ட சிமியோனும், சிரேனே ஊரானாகிய லூகியும், கார்பங்கு தேசாதிபதியாக ஏரோடை கூட வளர்க்கப்பட்ட மனாயினும், சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அந்த இங்க பாருங்க, யாரெல்லாம் இருக்காங்க இந்த சபையில பாருங்க. சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்கள் இருந்தார்களா? பர்னபா புத்தி சொல்லுகிறவராக இருந்தாரா? பர்னபாவும் பவுலும் சேர்ந்து உபதேசிக்கிறவராக இருந்தார்களா? இப்ப யாரெல்லாம் இருக்காங்க பாருங்க. அப்போஸ்தலர்களாகவும் போதகர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் இருக்கிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட பல வகை ஊழியங்கள் இந்த சபையில. 1 கொரிந்தியர் புத்தகத்திலே நாம் இதை பார்க்கிறோம். கர்த்தர் அநேக ஊழியங்களை சபையிலே வைத்தார். அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த சபை இருந்தது. இதுல இருந்தவர்கள் பேர் பாருங்க, யாரில் ஆரம்பிச்சு யாரில் முடியுது? பர்னபாவில் ஆரம்பித்து சவுலில் முடிகிறது. பர்னபா எப்படிப்பட்டவர்?
சீல குணம் கொண்டவர். அவர் ஒரு சுத்தமான குணத்தை உடையவர், ஆறுதலின் மகன் என்று அழைக்கப்பட்டவர், ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? மிகச்சிறந்த ஒரு ஜென்டில்மேன், யாரையும் பற்றி கோபப்படாதவர், எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறவர். சவுல் எப்படிப்பட்ட பின்னணியை, எப்படிப்பட்ட பாஸ்ட், எப்படிப்பட்ட இறந்த காலத்தை கொண்டிருந்தார் யோசித்து பாருங்கள். சபையை துன்பப்படுத்துகிறவராக, எப்படி சிங்கம் போல பாய்ந்து எல்லாவற்றையும் பீத்து எடுத்துகிறவராக இருந்தார். அவர் எப்படி இருக்கிறார் பாருங்க. முதலிலே நல்ல குணம் படைத்த ஒருவரும் சவுல் என்கிறதான அந்த பவுல் பார்க்கிறோம். ரெண்டு குணம், பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட், ரெண்டு பேருமே அதுல எப்படி இருக்கிறாங்க? தலைவர். ஆனா அதுக்கு ஒரு காரியம் என்னவென்றால், அவர் மாற்றப்பட்ட மனிதர் இல்லையா? இப்பொழுதும் அவர் அப்படியாக இல்லை, மாற்றப்பட்டவராக இருந்தார். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், சிறந்த இறந்த காலம்தான் உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை இருக்கிறது என்று நினைக்க தேவையில்லை. ஒருவேளை வெளியே சொல்ல முடியாத வெட்கப்படக்கூடியதான வாழ்க்கையை ஒருவேளை நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். வெளியே சொல்ல முடியாத கருப்பு பக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம், ஒருவேளை இப்பொழுது கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை ஒப்பு கொடுத்து மனமாற நீங்கள் வாய்ப்பு கொடுத்தால் கர்த்தர் உங்களையும் பயன்படுத்துவார். யாரையெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார் பர்னபாவை பற்றி பார்க்க வேண்டாம். அடுத்தது பாருங்கள், நீகர் எனப்பட்ட சிமியோனும். நீகர் என்றால் நாம் தெரியும், நைகர் என்கிறதான இடத்திலிருந்து வருகிறது. தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடியதான ஒரு பகுதி. சிலரை நாம் சொல்லுவோம் இல்லையா, இந்த வார்த்தை இப்பொழுது சொல்லக்கூடாது, நீக்ரோ என்று சொல்லுவோம் இல்லையா, கருப்பு இனத்தவர்கள். அந்த நீகர் எனப்பட்ட சிமியோனும். இதைத்தான் நாம் மார்க்கு சுவிசேஷத்தினுடைய 15ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே பார்க்கிறோம். அங்கே ஒரு சிரேனே ஊரானாகிய சிமியோன் என்பவன் இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு வருகிறதை பார்க்கிறான். எல்லோரும் யூதர்களாக இருக்கிறார்கள், ஒருவன் மாத்திரம் கருப்பு நிறத்தவன். உடனே அவனை நோக்கி ஒரு ஈட்டி பாய்கிறது. என்ன பாய்கிறது? இந்த சிலுவையை நீ சுமந்து கொண்டு வா என்று. ஏனென்றால் எப்பொழுதுமே சமுதாயத்திலே மிகவும் தாழ்ந்தவர்களைத்தான் நாம் என்ன வேலை ஏவி பழக்கப்பட்டிருக்கிறோம். அப்படித்தான் அந்த ரோம சோர்ச்சவர்களும் இல்லையா, உடனே பார்த்தாங்க, கலரை பார்த்தாங்க, அவனை தூக்க சொன்னாங்க. கிறிஸ்துவுக்காக நிந்தை சுமந்தவன் வீணாக போகவில்லை. இங்க பாருங்கள், இப்பொழுது அவன் அந்த ஊருக்கு சென்றான். அந்த ஊரிலிருந்து தான் அந்தியோகியாவுக்கு சுவிசேஷகர்களை அழைத்து வந்தான். 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பார்க்கிறோம். சீப்ரு தீவிலிருந்தும் சிரேனே ஊரிலும் இருந்துதான் யார் வந்தார்கள்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் வந்தார்கள். கிறிஸ்துவுக்காக நிந்தை அனுபவிக்கிறவர்கள் ஒரு நாளும் வீணாக போவதில்லை. ரோமருக்கு எழுதிய நிருபம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலையும் நாம் பார்க்கிறோம், இந்த சிரேனே ஊரானாகிய சிமியோனுடைய மகன் பஸ்கு என்று நான் நினைக்கிறேன், அவனும் அவனுடைய தாயும் அந்த ரோமாபுரி சபையிலே தூண்களாக இருந்தார்கள் என்று ரோமருக்கு எழுதிய நிருபம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அவர்கள் குடும்பமே கிறிஸ்துவுக்கான பயன்பட்டவர்களாக இருந்தார்கள். பாருங்கள், யாரும் தீண்டத்தகாதவர்கள், உதவாக்கரைகள், உதவியற்றவர்கள் என்று நினைத்தவர்கள் இப்பொழுது சபையை, அந்தியோகியா என்ற மிகப்பெரிய சபையை ஸ்தாபித்தார்கள். அதற்கு அடுத்ததாக பாருங்கள், சிரேனே ஊரானாகிய லூகி. இந்த லூகிங்கிறவனுக்கு எந்த ஒரு பின்னணியும் இல்லை. ஓஹோ, நாம் இப்பொழுது அந்த சிமியோனை போல, பர்னபாவை போல, சவுலை போல ஒரு சாதனை பின்னணியில் இருந்து வந்தால் மட்டும்தான் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார் என்று நினைக்க தேவையில்லை. எந்த பேரும் அறியப்படாத, எந்த சாதனையும் இல்லாத சாதாரண மனிதர்களையும் கூட கர்த்தர் பயன்படுத்துகிறார். அதனாலதான் எந்த பின்னணியும் இல்லாத அந்த லூகியின் பேரும் அதுல யார் எப்படிப்பட்டவர்கள்? அந்த சபையினுடைய தலைவராக இருக்கிறார். அதற்கு பின்பு பாருங்க, ஏரோது கூட வளர்க்கப்பட்ட மனாயிம். இந்த ஏரோது தான் ஏரோது அந்திபாஸ் என்று சொல்வார்கள். நீங்கள் ஞாபகம் இருக்கிறதா? யோவான் ஸ்நானகனுடைய தலையை கேட்டார்கள் அல்லவா? அந்த ஏரோதோடு கூட வளர்க்கப்பட்ட செல்வாக்கு, பணம், அந்தஸ்து, அதிகாரம். ஒருவேளை ஏரோது மரித்து விட்டால் அந்த ஏரோதுக்கு பின்பு இவர் ஏரோதாகி இருக்கலாம். ஏரோது கூட வளர்க்கப்பட்ட, அவர் பிறப்பிலே அந்த ஸ்லாக்கியத்தை பெறவில்லை, ஒருவேளை அடாப்ட் பண்ணி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவரோடு கூட விளையாட அப்படி என்பதற்காக. வளர்க்கப்பட்ட மனாயின். கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் செல்ல முடியாத இடங்களே கிடையாது. ஆகவேதான் பிலிப்பியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே கூட சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே கட்டுகளிலே இருக்கிறார், இருக்கும் பொழுதும் சொல்லுகிறார், அரண்மனைக்குள்ளே இந்த சுவிசேஷம் பிரசித்த பெற்றது என்று பிலிப்பியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்கிறார். அத்தேனே பட்டணத்திலே மார்ஸ் மேடையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ணுகிறார். இவன் என்ன சொல்லுவான் பார்ப்போம் என்று கூடி வந்த ஜனங்கள் இப்பொழுது இன்னொரு நாள் இந்த செய்தியை நாங்கள் கேட்கிறோம் என்று போய்விட்டார்கள். பார்ப்பதற்கு தோல்வி மாதிரி தெரிகிறது. ஆனால் நான் நினைக்கிறேன், அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரத்திலே 34 அந்த வசனங்களிலே இருக்கிறது. என்ன இருக்கிறது என்றால், அங்கே ஒரு நியாயாதிபதியும் அங்கே மிக கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீயும் கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள் என்று இருக்கிறது. ஆகவே தேவனுடைய வசனம், தேவனுடைய சுவிசேஷம், நான் சொன்னதை போல 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, நாங்கள் இந்த சுவிசேஷத்தை வசனத்தோடு மட்டுமல்லாமல் வல்லமையோடும்
பரிசுத்த ஆவியோடும் உங்களிடத்திலே கொண்டு வந்தோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பாருங்கள், எத்தனை வித்தியாசமான மனிதர்களை கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். இப்பொழுது இந்த சுவிசேஷத்தை, இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை எழுதுகிறது யார்? சொல்லுங்க பார்க்கலாம். லூக்கா எழுதுகிறார். லூக்கா யாருக்காக எழுதுகிறார்? பவுலுக்காகத்தான் எழுதுகிறார். நான் அதை என்னுடைய வேத வகுப்புகளே சொன்னேன் இல்லையா? பவுலுக்காக வாதாடுவதற்காகத்தான் எழுதுகிறார். ஆனால் பவுலுடைய பேரு என்ன போட்டிருக்கு பாருங்க, எத்தனாவதா போட்டிருக்கு? கடைசி. இதை ஆவியானவர் எப்படி எழுதுகிறார்? பவுலை ஆவியானவர் பொன்னாக மின்னச் செய்கிறார், அநேக ஜனங்களுக்கு ஒளியாக வைத்திருக்கிறார். ஆனால் பாருங்கள், இதை எழுதி பொழுது பவுலை கடைசியாக வைத்திருக்கிறார். சில நேரத்தில் பொன்னை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உரசி பார்ப்பார். ஏனென்றால் இதை பவுலும் வாசிக்க வாய்ப்பு இருந்திருக்கும். ஏனென்றால் அவருடைய நண்பர் தான் லூக்கா தான் இதை எழுதுறார். இதை வாசிக்கும் பொழுது பர்னபாக்கு பக்கத்திலேயாவது என் பேர் போட்டிருக்க கூடாதா? இந்த நீகோர் எனப்பட்ட இவன் சிரேனே ஊர்ல இருந்து வந்த லூகி, கார்பங்கு தேசாதிபதியாக மனாயின், இவங்களுக்கு அப்புறம் சவுல், அதுக்கு எந்த ஒரு அடைமொழியும் இல்ல பாருங்க. அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர், பல சாதனைகளை புரிந்தவர், திரு அப்படி என்று எதுவுமே இல்லை. சில நேரங்களிலே கர்த்தர் இப்படித்தான் நம்மையும் முரசி பார்க்கிறார். ஆகவே பாருங்கள், இந்த சபை எப்படிப்பட்ட சபை, சுவிசேஷத்திலே அடித்தளமிடப்பட்ட சபை. 8 காரியங்களை நான் எழுதியிருக்கிறேன், நீங்கள் கவனித்து பார்த்தால் தெரியும். இந்த அந்தியோகியா சபையிலே தான் முதலாக கள்ள போதனை பிரித்தெறியப்பட்டது. ஏனென்றால் அங்கே விருத்த சேதனம் பண்ணினவர்கள் மட்டும்தான் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும் என்று சொன்ன பொழுது அவர்கள் அதற்காக போராடி எருசலேமுக்கு சென்று அதற்காக வாதாடி மீண்டும் வந்து 15ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை மாத்திரம் பார்க்கலாம் பாருங்கள். வந்த பிறகு அவர்கள் 30ஆம் வசனம், அவர்கள் அனுப்பிவிடப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்து இனி விருத்த சேதனம் தேவையில்லை, கிறிஸ்துவை விசுவாசித்தால் மாத்திரம் போதும் என்ற பிரமாணம் வந்தது. அந்த பிரமாணத்தை அவர்கள் கொண்டு வந்து சபையை கூடி வர செய்து அந்த நிருபத்தை ஒப்புவித்தார்கள். இப்ப கவனிங்க, அதை அவர்கள் வாசித்து அதனால் உண்டாகிய ஆறுதலுக்காக சந்தோஷப்பட்டார்கள். கள்ள போதனை கிள்ளி எறியப்பட்டது என்ற ஆறுதலுக்காக சந்தோஷப்படுகிற சபை. 8 காரியங்களை நான் எழுதியிருக்கிறேன். இந்த சபை சுவிசேஷத்திலே அடித்தளமிடப்பட்ட சபை. இந்த சபை உபதேசத்திலே திடப்படுத்தப்பட்ட சபை. பவுல், பர்னபா, நீகர் என்கிற சிமியோன், சிரேனே ஊரானாகிய லூகி, பர்னபா, சவுல், மின்றும் மனாயின் என்கிற பல தலைவர்களால் இந்த சபை உபதேசத்திலே திடப்படுத்தப்பட்ட சபை, கிறிஸ்துவை போல் உருமாற்றம் அடைந்த சபை. ஆகவேதான் அந்த சபையிலே பர்னபா புத்தி சொன்ன பொழுது அவர்களுக்கு மனமாற்றம் ஏற்பட்டு அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கத்தக்கதாக அவருடைய வாழ்க்கை மாறினது. கிறிஸ்துவை போல் மறுரூபமாக்கப்பட்ட சபை, உதாரத்துவத்திற்கு முன்னுதாரணமான சபை. அவர்கள் பெற்றவர்களாக மட்டுமல்ல, கொடுக்கிறவர்களாகவும் இருந்தார்கள். கர்த்தாவே, நீர் எனக்கு செய்ததற்கு நான் என்ன செய்வேன் என்று சொல்லி, எனக்கு கிடைத்தது எல்லாம் உம்மாலே கிடைத்தது, எனக்கு கிடைத்திருக்கிறது எல்லாம் உமக்குரியது என்று சொல்லி அவர்கள் அனைத்தையும் கொடுத்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் உதாரணத்துவத்திற்கு முன் உதாரணமான சபை. நான் உங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவேன், நீங்க தயவு செய்து நிறைய கொடுங்க. கர்த்தருடைய நல்ல சுவிசேஷங்களுக்காக கொடுக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நான் சொல்ல வேண்டேன். கர்த்தரிடத்தில் அன்பு கூறாமல் ஒரு மனிதன் கொடுக்க முடியும். ஆனால் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு மனிதன், அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிற ஒரு மனிதன் கொடுக்காமல் இருக்க முடியாது. பல தரப்பட்ட ஊழியர்களை எழுப்பிய சபை. வித்தியாசம் இல்லாமல் பல கருப்பர்கள், தெற்கு ஆப்பிரிக்காவில் இருந்து வந்தவர்கள், வட ஆப்பிரிக்காவில் இருந்து வந்தவர்கள், லேவியனாகிய பர்னபா, பின்பு சபையை துன்பப்படுத்தினவனாகிய சவுல் என்று பல தரப்பட்ட தலைவர்களை உட்கொண்டிருந்த சபை, ஏற்றுக்கொண்டிருந்த சபை. ஆவியானவருடைய வழிநடத்துதலுக்காக காத்திருந்தார்கள். அதெல்லாம் நாம் பார்க்கவில்லை. உபவாசித்து காத்திருந்த பொழுது ஆவியானவர் சொன்னார், பவுலையும் பர்னபாவையும் என்னுடைய ஊழியத்திற்கென்று பிரித்து விடுங்கள் என்று சொன்ன பொழுது, ஆஹா, இவர்கள் எங்களுக்காக நல்ல உபதேசத்தை கொடுக்கிறவர்கள் ஆயிற்றே, இவர்களை எப்படி நாம் விட முடியும் என்று அவர்கள் சொல்லாமல் அவர்கள் மேல் என்ன செஞ்சாங்க? கைகளை வைத்து, கைகளை கழுவி இல்ல இதோட முடிஞ்சிச்சு உங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற பிசினஸ் சொல்லாம, கைகளை வைத்து என்று சொன்ன பொழுது, நீங்கள் போகிற இடமெல்லாம் எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கும் என்று சொல்லி கைகளை வைத்து ஜெபித்து அனுப்பினார்கள் என்று பார்க்கிறோம். அதன் பின்பு உலகளாகிய ஊழிய மனப்பான்மை. இந்த சபை 3 சுவிசேஷ ஊழியங்களுக்கு ஏவுதளமாக இருந்த சபை, உலகளாவிய ஊழியத்திற்கு ஏவுதளமாக இருந்த சபை. நாம் ஏற்கனவே பார்த்தோம், கள்ள போதனையை கிள்ளி எரிந்த சபை. இந்த 8 குணாதிசயங்களும் ஒரு நல்ல சபையினுடைய அடையாளம். அது மாத்திரமல்ல, நான் சொன்னேன் சபை 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 என்று. சபை என்றால் என்ன? குடும்பங்களின்
குடும்பம். இந்த 8 மனப்பான்மையும் இந்த 8 காரியங்களும் நம்முடைய ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் இருக்கும் பொழுதுதான் இந்த குடும்பங்கள் எல்லாம் இணைந்து வரும் பொழுது இந்த பெரிய குடும்பமா இருக்கக்கூடிய இந்த குடும்பத்திற்கு இந்த மனப்பான்மை இந்த அடையாளங்கள் வரும் என்று நான் சொல்வேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.